So, hi, hello all. Today in this session, we are going to see about the topic of GST, that is Goods and Service Tax, which is important topic for the several competitive exams such as UPSC, TNPSC, Drug Inspectors, and SSC exams. Are even though RRB exams is also asking such questions. So let us discuss today. We are discussing 200 questions. That is, yeah, easy understanding for you. So let's move on to the topic. I think you are visible to the. Just a minute. Yeah. Let's move on to the topic. Here we have different level of questions regarding goods and service tax. So from basic level and medium level and difficult level, higher hard level and expert level, there are totally 200 questions. Let me solve by one. So the first term GST stands for, yeah, well known, goods and service tax. So the second question we are moving on to the GST came into effect in India. So when does the GST Council came into the effect in India? So this particular GST, goods and service tax, before it comes, there are such as taxable building tax. தட் இஸ் ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு டேக்ஸ் வரி மேல வரி போட்டு இந்த மாதிரி பே லோடு வந்து டேக்ஸ் லோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அபாலிஷ் பண்றதுக்காக என்னதான் இந்த புது கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ தட் இஸ் த ஜிஎஸ்டி. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட் இன் த 1st July of 2017. So we are in now June. The next month 1st July is the GST Council inaugurated day 2017. So remember, we are near to the TNPSC drug inspector exams. So the 1st July makes remarkable about the GST questions. So be careful to study with the GST Council when it came effect into India. So moving on to the third questions, what was GST replaced in India? So something already happened in India. So this is the new council which is constituted under the Bharatiya Janata Party. So before that, there are some councils that council may have the drawbacks at all. So in order to overcome that, the GST is came. So which council that's the GST has replaced? So before the GST, there are excise duties, service tax, value-added tax, and others. So each and separate sector have tax paying system. So this is building up of tax or high pay load of tax. ஸோ இப்போ ஒரு பொருள் இருக்கு, அது வந்து ஒரு பொருள் வந்து நம்ம வந்து வாங்குறோம். ஸோ அந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து வரி கட்டுறோம். இன்கேஸ் நம்ம அந்த பொருள் வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணா, மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டாக்ஸ் பே பண்ணணும். இன்கேஸ் அந்த பொருளையும் நம்ம வந்து மார்க்கெட் பண்றோம், அந்த சேல்ஸ் பண்றோம்னா அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் டாக்ஸ்னு போடுவாங்க. ஸோ ஒரே பொருளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து டாக்ஸ் போடுறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன, ஒரே பொருளுக்கு டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் போடும்போது என்ன ஆகுனா, அட் த எண்ட் ஆஃப் த இதுல வந்து என்ன ஆகுனா, கன்சியூமர் போய் சேரும்போது என்ன ஆகுனா, அது வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு வந்து 100 rupees தேவைப்படுது. அந்த 100 rupeesல நம்ம ஃபர்ஸ்ட் பையிங் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறோம்னா, அந்த ரா மெட்டீரியலுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டாக்ஸ் போடுவாங்க. 105 rupeesனு ஒரு டாக்ஸ் போடுறாங்க. ஸோ 5 rupees டாக்ஸ் போடுறாங்க. அதுவே ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ன, எக்ஸ்ட்ரா ஒரு 5 rupees போடுறாங்க. அப்போ டோட்டலா எவ்வளோ வந்தது? அப் டு ப்ரொடக்ஷன் வரைக்கும் எவ்வளோ நடக்குதுன்னா 110 rupees வரைக்கும் வருது. இன்கேஸ் அது வந்து சேல் பண்றோம்னா அதுக்கு ஒரு 2% டாக்ஸ் போட்டாங்கன்னா 112 rupees வருது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல போய் விற்கும்போது என்ன ஆகுனா, அந்த பொருளோட விலை 120 rupees ஆகுது. ஆனால் ஆக்சுவல் பிரைஸ் என்னன்னா 100 rupees. ஸோ இந்த 20 rupees டாக்ஸ்னால என்ன ஆகுனா, கன்சியூமருக்கு வந்து டாக்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எதுக்கு ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ் அண்ட் வேல்யூ ஆடட் டாக்ஸ் அண்ட் அதர்ஸ். Yeah, we right. And moving on to the fourth body, which body governs the GST Council in India? So, ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் மெம்பர்ஸ் இந்த கிரூவில் இருப்பாங்க. ஸோ அது வந்து யாருன்னா ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ this GST Council mainly constituted in there are 4 different slabs for GST rates in India.
So these GST slab rates are usually நமக்கு தெரியும் 0% இருக்கு, 5%, 12% and 28%. ஸோ இந்த 0% என்னன்னா ஃபுட் கன்சியூம் பண்றோம்ல, அக்ரிகல்ச்சர் எசென்ஷியல் குட்ஸ்க்குலாம் வந்து 0% வந்து டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு. இதே 5%, 12%, 18%, 20%, 4 ஸ்லாப்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ கரண்டா நம்ம இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுன்னா 5%, 12%, 18% and 28%. ஸோ சம் கிரைட்டீரியா வந்து 40% வந்து டாக்ஸ் போடுவாங்க. அந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ் டாக்ஸ்ன்னு போடுவாங்க. ஸோ இந்த சிஇஎஸ்எஸ் செஸ் டாக்ஸ் எதுக்கு போடுறாங்கன்னா, இந்த டாக்ஸ் மூலியமா என்ன ஆகுனா, இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஹைலி சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ், இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து செஸ் டாக்ஸ்ன்னு போட்டு அது அது வந்து கண்ட்ரோல் மேனர்ல இந்த மூவ்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த செஸ் டாக்ஸ்ன்னு போடுவாங்க. அண்ட் மூவிங் ஆன் டு த சிக்ஸ்த் கொஸ்டின், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஐடிசி. ஸோ ரிமெம்பர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? கேன் யூ கெஸ் ஏ, பி, சி, டி? Yeah, most of us answer C, the credit tax paid on input against the output tax. So moving on to the what does IGST means? So GST means goods and service tax. Let's check the answer. Here we have goods and service tax. Here also we have goods and service tax. Here also we have goods and service tax. But what does the term I denotes? You may have the questions. There are three different kinds of GST. One is the GST Council is presided by the President. So it has the finance minister take over the in charge. So in that head is President. Under President there is an chief chairman such as finance ministers. Under finance commission, every state finance ministers may have the meeting in the GST Council. But the GST Council constituted in three different categories. One is the central GST, goods and service tax, and then second one is the state SGST, the state goods and service tax. So here we have interstate, அதாவது in case in Tamil Nadu you have the deltoid of Asia ன்னு சொல்றோம். ஸோ இந்த deltoid of Asia மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஹைலி க்ரோவபிள் பிளாட்ஃபார்ம் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானா, பஞ்சாப், ஆர் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்து அந்த பொருளை வந்து சேல் பண்றோம். ஸோ பிட்வீன் த ஸ்டேட் அதுனா என்னன்னா ஐஜிஎஸ்டி. ஸோ பிட்வீன் த ஸ்டேட் நம்ம என்ன சொன்னா, நம்ம யூஸ்வலா அசியூம் பண்றது என்ன, இன்டர் ஸ்டேட் அசியூம் பண்ணும். பட் இட் இஸ் வெரி ராங். ஸோ த டேர்ம் ஐ இஸ் ஃபார் த இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இன்டெகிரேட்டட் மீன்ஸ் ரெண்டுத்தையும் உள்ளடக்கிய goods and service tax ன்னு சொல்றாங்க. ஸோ ரிமெம்பர் ஐஜிஎஸ்டி இஸ் த இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இன்கேஸ் சிஜிஎஸ்டி வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ சர்டன் ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மத்திய அரசு என்ன பண்ணா, யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் வந்து அவங்களுக்கு தான் போகும். இன்கேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா என்னன்னா, சம் ஆஃப் த அமௌண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். இன்கேஸ் இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னா போத் த கவர்மெண்ட் வர மாதிரி இந்த கிரைட்டீரியாவை வந்து பிரிச்சிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எந்த என் ப்ராசஸ் எங்கெங்க வாங்குறாங்களோ அந்த ஸ்டேட்க்கு மட்டும்தான் அந்த டேக்ஸ் வந்து போகுது. ஸோ ரிமெம்பர், நம்ம வந்து என்னதான் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அதிகமாக பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வெளி ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ரெவன்யூ வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 5 years வந்து என்னன்னா கன்சம்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, காம்பன்சேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொருளால எவ்வளோ லாஸ் ஆகுதோ அந்த லாஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டே வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதனால தான் வந்து இனிஷியலாக வந்து என்ன ஆகுனா, தமிழ்நாடு அது மாதிரி நிறையா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கிற ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி என் ப்ராடக்ட் எங்க சர்வீஸ் பண்றாங்களோ வாங்குறாங்களோ அங்கதான் டேக்ஸ் போகுது. ஸோ ப்ரொடக்ஷன் பண்ற எங்களுக்கு வந்து என்னன்னா இதுல லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஜிஎஸ்டி வராம தடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, 5 years வந்து காம்பன்சேஷன் பீரியட், அந்த டாக்ஸ் எவ்வளோ லாஸ் ஆகுதோ அது வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது கொடுக்கறது இல்லை. ஸோ இதனால தான் மேஜரா வந்து தமிழ்நாடு டாக்ஸ் ரெவன்யூ வந்து கம்மியாகிறது. ஸோ ரிமெம்பர் ஐஜிஎஸ்டி மீன்ஸ் இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். மூவிங் ஆன் டு த 8th question, வாட் இஸ் த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரெஷோல்ட்? ஸோ ஒரு பர்சன் ஜிஎஸ்டியில் போய் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நான் எவ்வளோ அமௌண்ட் த்ரெஷோல்ட், அதாவது மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். தட் இஸ் 40 lakhs. This is the threshold. Even
if a person willing to register in the GST below 40 lakhs கீழே இருக்கிற person மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ இல்லை ஓன் என்டர்பிரினரோ வச்சிருக்காரோ அவர் வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில ஜீரோ voluntarily GST registration பண்ணலாம் even though he is low 40 lakhs below. So moving on the top ninth question, GST invoice. So GST invoice, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் லெட்டர் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு அமௌண்ட் நம்ம வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், அல்லது நான் ஒரு காமன் பீப்புள் நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணுறேன். ஸோ அதுக்கான ரெசிப்ட் தான் ஒரு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸ் என்னன்னா invoice containing prescribed GST information or tax receipt or payable payment voucher or any sales bills. So GST invoice means என்னன்னா I think tax receipt invoice containing prescribed GST information. ஸோ நான் ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டேன், அந்த இன்வாய்ஸ் லெட்டரில் என்னென்ன இருக்குன்னா ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன், நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கலெக்ஷன் ஆச்சு, இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன், இந்த அமௌண்ட்டில் வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் போயிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் போயிருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் என்னன்னா ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போது நம்ம இங்கே வந்து என்ன பார்த்தோம், 9th கொஸ்டின் வந்து டேக்ஸ் ரெசிப்ட் இல்லை, இன்வாய்ஸ் கண்டெய்னிங் prescribed GST information. And the 10th question is what is zero rated supply? Zero rated supply means என்ன? ஸோ ஜீரோ ரேட்டட் சப்ளை மீன்ஸ் அங்கே வந்து டேக்ஸே கிடையாது. ஸோ இங்கே வந்து நோ டேக்ஸ் இஸ் சார்ஜ். ஓ சாரி எக்ஸ்போர்ட் அண்ட் ஸ்பெஷல் சப்ளை டேக்ஸ் அட் 0%. ஸோ நம்ம ஒரு சில க்ரைட்டீரியாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட்டாக இருந்துச்சுன்னா 1% வரை டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஜீரோ ரேட்டட் சப்ளைனா ஒரு சில எக்ஸ்போர்ட் பண்ணுற மெட்டீரியலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஜீரோ ரேட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. And what is the difference between SGST and CGST? Already I said IGST ல சொல்லியிருப்பேன். SGST னா என்ன, CGST னா என்ன. ஸோ இங்கே வந்து என்னன்னா அங்கே ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நோ டிஃப்ரென்ஸ். அண்ட் SGST இஸ் ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் CGST சென்ட்ரல் டேக்ஸ். ஸோ இங்கே தேர்ட் ஆப்ஷன்னா SGST வந்து ஃபார் குட்ஸ் அண்ட் CGST இஸ் ஃபார் சர்வீஸ் அண்ட் SGST இஸ் ஏர்லியர் அண்ட் CGST இஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒரே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட்கான ஸ்டேட் டேக்ஸ் வந்து SGSTயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்கான டேக்ஸ் வந்து சென்ட்ரல் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா SGSTன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம், குட்ஸுக்கு SGST அண்ட் சர்வீஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் என்ன, SGST வந்து ஏர்லியர் ஸ்டேஜில் டேக்ஸ் பே பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆப்ஷன், அதுக்கப்புறம் அதில் என்ன கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் லேட்டர் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இன்டெகிரேட்டட் என்னன்னா பிட்வீன் த ஸ்டேட்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறது IGST. ஸோ SGST ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் CGST இஸ் த ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸ். அதுக்கப்புறம் வாட் டஸ் த எக்ஸம்டட் குட் மீன் இன் GST? எக்ஸம்டட் குட் மீன்ஸ் என்னன்னா ஆப்ஷன் பாருங்க, குட்ஸ் ஆர் நாட் சோல்ட், குட்ஸ் வித்தவுட் GST liability but ITC not available, குட்ஸ் வித் ரெடியூஸ்டு டேக்ஸ், குட்ஸ் சப்ளைடு ஃப்ரீலி. ஸோ எக்ஸம்டட் மீன்ஸ் அதாவது அதுலேருந்து விலக்கி வச்சிருக்காங்க, குட்ஸ் GST பிரின்சிபல் இருந்து அது வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ என்னன்னா குட்ஸ் சப்ளைடு ஃப்ரீலி, goods without GST liability but ICT is not available. ஸோ சில கண்டிஷனில் அந்த கூட்ஸ் வந்து என்ன ஆகுனா ஜிஎஸ்டிக்கு இருக்காது, ஓகேவா, ஜிஎஸ்டிக்கு கீழே வராது, அதாவது 0%ல தான் அது வந்து ப்ரொடக்ஷனோ சேல்ஸோ பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து ஐடிசி வந்து நமக்கு வந்து அவைலபிள் பண்ண முடியாது. அந்த 13th அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மீடியம் லெவல் கொஸ்டின், வாட் இஸ் த டைம் லிமிட் ஃபார் ஃபைலிங் GST ரவுண்ட் 1 அவுட்வர்ட் சப்ளைஸ்? இன்கேஸ் அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து எவ்வளோ இது இருக்குன்னா 20 days ஆஃப் சக்சீடிங் மந்த், லெவல் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த், அதாவது அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள என்ன ஆகும்னா டைம் லிமிட் ஃபார் த GSTR ரவுண்ட் 1. ஆர் வாட் இஸ் த கம்போசிஷன் ஸ்கீம் இன் GST? கம்போசிஷன் ஸ்கீம் இன் மெத்தட் ஆஃப் பேமெண்ட், ஆப்ஷனல் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் வித் லோயர் கம்ப்ளைண்ட்ஸ், டாக்ஸ் கலெக்ஷன் மெத்தட் அண்ட் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட். ஸோ காம்போசிஷன் ஸ்கீம், காம்போசிஷன்னா எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அப்போது இந்த என்ன ஆகும்னா ஆப்ஷனல் ஸ்கீம் ஃபார் த ஸ்மால் பிஸ்னஸ், மேபி ஐ திங்க் ஸோ, optional scheme for the small business with lower compliance. So in the composition scheme, composition means smaller composition note நம்ம பார்த்துருக்கல, அந்த composition note thin and slicer இருக்கும். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ்க்கான ஒரு ஆப்ஷனல் ஸ்கீம் தான் இந்த காம்போசிஷன் ஸ்கீம் இஸ் CGST.
And then medium level question, reverse charge mean. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் மீன்ஸ் என்னன்னா, நாம ஆல்ரெடி பார்த்ததான் டாக்ஸ் பர்டன் இருந்தது பிஃபோர் ஜிஎஸ்டிக்கு வரதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டாக்ஸ் பர்டனை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவர்ஸ் சார்ஜ் பிரின்சிபல் மூலியமா தான் இந்த ஜிஎஸ்டி வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆப்ஷன் பண்ணா லயபிலிட்டி டு பே டாக்ஸ் ஷிஃப்ட் ரெசிபியன்ட் இன் ஸ்பெசிஃபிக் கேசஸ். யா, இந்த ரிவர்ஸ் சார்ஜோட பேசிக் பிரின்சிபலை வச்சு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலே வந்து இது பண்ணாங்க. இது வந்து டாக்ஸ் பேலோட வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இவே பில் மீன்ஸ் என்னன்னா, டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட், எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட், இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், ஆன்லைன் இன்வாய்ஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ மீன்ஸ் வி ஆல் நோ எலக்ட்ரானிக் மெத்தட்ல நம்ம வந்து ஏதோ வந்து வே பில். ஸோ ஒரு வழித்தடத்துலேருந்து இன்னொரு வழித்தடத்துக்கு போகுது. அப்போ இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் ஃபார் த இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ். அண்ட் தென் HSN means here we have nomenclature, drug nomenclature. IUPAC, International Union for the I think so some other, I don't know clearly full. So here we have HSN means harmonized system of nomenclature for goods classification. So ஒவ்வொரு goodsக்கு வந்து என்னன்னா சில கிரைட்டீரியா 0% ஸ்லாப் போட்டிருப்பாங்க, 5% அண்ட் தென் 12%, அதுக்கு அப்புறம் வந்து 28%. ஸோ 18-28% ஸ்லாப்லாம் போட்டிருப்பாங்க அண்ட் 40% ஃபார் த செஸ் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ். ஸோ இங்கே HSS மீன்ஸ் ஹார்மனைஸ்ட் சிஸ்டம் நார்மலைசேஷன் ஃபார் குட்ஸ் கிளாசிஃபிகேஷனுக்காக ஒரு டேர்ம் கொண்டு வந்தது தான் இந்த HSN. ஸோ ரைட் ஒன். So what is tax collector at the source? TCS means what you Tata Consultation Services. Usually we remember that only. Here we have tax collector at source. And the source kana evlo tax collect பண்றாங்க. So first option is tax on all transaction, tax collected by the specific buyer in business to business transaction, and export tax, service tax only. So tax collector at source. Source க்கு என்னன்னா I think so second option. Tax collected by the specific buyer in B2B transaction. Moving on to the next question, what is the due date of annual GST filing? So GST filing annual date என்னன்னா, usually I think also ஒவ்வொரு இதுக்கு என்னன்னா 31st மார்ச், ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து 31st முடியுது. ஸோ ஐ திங்க் ஸோ 31st ஜனவரி ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ நம்ம என்னதான் ஃபினான்ஷியல் இயர் வந்து 31st மார்ச்சோட க்ளோஸ் ஆகுதோ, நம்ம வந்து என்னன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து ப்ரியராக சப்மிட் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி ஆனுவல் ஃபைலிங் எப்போ பண்ணால் 31st ஜனவரி. அப்போ தான் என்னன்னா பிப்ரவரி மந்த்தில் அவங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த 31st மார்ச்குள்ளே என்னன்னா, ஸோ ஓவரால் அந்த ஃபினான்ஷியல் இயர் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்க்கான ஒரு பட்ஜெட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ ரிமெம்பர் ஜிஎஸ்டி ஃபைலிங் லாஸ்ட் டியூ டேட் என்ன 31st ஜனவரி ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ வாட் இஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் ஐடிசிக்கு வந்து என்ன அவைலபிலிட்டி? ஸோ ஐடிசி இஸ் அவைலபிள் ஆன் இன்புட் ஃபார் ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஆப்ஷன் இஸ் selectivity goods, selling goods, and credit always available, and various based on the supply. I think so second option ITC. No, wrong. Varies based on the supply nature. So availability of the ITC is based on the various based on the supply natures. So moving on to the difficult level questions. Let's try 5 questions and we wind up with that. What is ineligibility of ITC in mixed supplies? So ineligibility. So this one option A, no tax on mixed items. ITC denied for inputs related to exempt proportion of mixed supply, and partial tax only, and double taxation. So here we have the term ITC. I think so second option. ITC denied for input related to the exempt portion of the mixed supply. So and then it's anti-profiteering measure in GST. ஸோ ஆன்டி ப்ராஃபிட்டரிங், ப்ராஃபிட் வந்து அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு மெஷர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதுக்காக என்ன பண்ணால், பிஸ்னஸ் cannot possess ஜிஎஸ்டி பெனிஃபிட் டு த கஸ்டமர்ஸ், ரிடக்ஷன் இன் டேக்ஸ் ரேட், ப்ரைஸ் கண்ட்ரோல், டேக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ ப்ராஃபிட்டரிங், ஆன்டி ப்ராஃபிட்டிங்னா எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் போட்டு அந்த பர்டிகுலர் அந்த பிஸ்னஸ் பர்சன் மட்டும் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அது வந்து நம்ம எதுக்கு ஆன்டி ப்ராஃபிட்டரிங். பிஸ்னஸ் cannot pass ஜிஎஸ்டி பெனிஃபிட் டு த கஸ்டமர்ஸ். ஓகேவா? அண்ட் தென் வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் ஃபார் த இவே பில். ஸோ இன்டர்ஸ்டேட்டில் வந்து நம்ம வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பண்ணும்போது என்னென்னா ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும். ஸோ அதுக்கான த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோ இருக்குன்னா, நம்ம வந்து அங்கே பார்த்தோம் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா
up to 40 lakhs, I think so, 40 lakhs. In case voluntary பண்ணானா 0 lakhs, even less than 40 lakhs இருந்தாலும் என்ன ஆகும்னா அவங்க வந்து ஜீரோ காஸ்ட்ல வந்து ஜிஎஸ்டில வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணலாம், வாலண்டரி டாக்ஸ் பேஷன். அண்ட் தென் இவிஏ பில்க்கு த்ரெஷோல்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 40,000, நோ 50,000 இஸ் த இவே பில். இன்டர்ஸ்டேட்மெண்ட் பாதிக்கு பாதி, அவங்களுக்கு பாதி, இந்த தமிழ்நாட்டுக்கு பாதி, ஆந்திராக்கு பாதி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவே பில்லுக்கு த்ரெஷோல்ட் எவ்வளோனா 50,000. And what is the change of place of business in GST context? So CPB in GST context. So he is deemed supply triggering GST liability of own goods. Yeah. Continuous supply definition. Continuous ஒரு goods and service வந்து supply பண்றோம். So supply more than 3 months at regular interval, single transaction, wholesale supply, daily supply. So continuous means more than 3 months இருந்தாலே அது வந்து என்ன ஆகும்னா அது வந்து continuous supply. So let's wind up with this one. So today we have covered some of the questions of GST Council at UPSC level question and answers. So this will continue on the next session. So stay updated with the Saran classes. Do like, share and subscribe Saran classes. Thank you. Bye.